மோதலும் தைரியமும். இன்றைய தலைப்பு ஆகஸ்ட் 24, விசுவாசமும் கடவுளின் வாக்குறுதிகளும். இன்றைய வசனம் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இச்செய்தி ஜனங்களுக்கு கேட்க மறுக்கின்றவர்களுக்கு உதவாது. ஆனால் ஒரு நல்லவன் இச்செய்தியை நம்புவான். நல்லவன் தனது விசுவாசத்தினால் ஜீவிப்பான் என்றார். இச்செய்தி ஜனங்களுக்கு கேட்க மறுக்கின்றவர்களுக்கு உதவாது. ஆனால் ஒரு நல்லவன் இச்செய்தியை நம்புவான். நல்லவன் தனது விசுவாசத்தினால் ஜீவிப்பான் என்றார். யோசியா ஆட்சி செய்ய தொடங்கிய காலத்திலும் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பும் யூதாவில் உள்ள உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்கள் பண்டைய இஸ்ரவேலுக்கு கடவுள் அளித்த வாக்குறுதிகள் எப்போதாவது நிறைவேறுமா என்று கேள்வி எழுப்பினர். இந்த கவலையான கேள்விகள் தீர்க்கதரிசி ஆபகுக்கால் எழுப்பப்பட்டன. தனது காலத்தில் உண்மையுள்ளவர்களின் நிலைமையை பார்த்து அவர் தனது இதயத்தின் பாரத்தை விசாரணையில் வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, எவ்வளவு காலம் நான் கூப்பிடுவேன், நீர் கேட்க மாட்டீர். பின்னர் அவரது விசுவாசம் உடனடி எதிர்காலத்தில் தடை செய்யும் எதிர்பார்ப்பை தாண்டி நீண்டு கடவுள் தம்முடைய நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் விலைமதிப்பற்ற வாக்குறுதிகளை உறுதியாக பற்றி கொண்டு தீர்க்கதரிசி நாங்கள் இறக்க மாட்டோம் என்று மேலும் கூறினார். இந்த விசுவாச அறிவிப்பின் மூலம் அவர் தனது வழக்கை, ஒவ்வொரு விசுவாசி இஸ்ரவேலரின் வழக்கையும் இரக்கமுள்ள கடவுளின் கைகளில் ஒப்படைத்தார். இந்த கவலையான கேள்விகள் தீர்க்கதரிசி ஆபகுக்கால் எழுப்பப்பட்டன. தனது காலத்தில் உண்மையுள்ளவர்களின் நிலைமையை பார்த்து அவர் தனது இதயத்தின் பாரத்தை விசாரணையில் வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, எவ்வளவு காலம் நான் கூப்பிடுவேன், நீர் கேட்க மாட்டீர். பின்னர் அவரது விசுவாசம் உடனடி எதிர்காலத்தின் தடை செய்யும் எதிர்பார்ப்பை தாண்டி நீண்டு கடவுள் தம்முடைய நம்பிக்கைக்குரிய பிள்ளைகள் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் விலைமதிப்பற்ற வாக்குறுதிகளை உறுதியாக பற்றி கொண்டு தீர்க்கதரிசி நாங்கள் இறக்க மாட்டோம் என்று மேலும் கூறினார். இந்த விசுவாச அறிவிப்பின் மூலம் அவர் தனது வழக்கையும் ஒவ்வொரு விசுவாசி இஸ்ரவேலரின் வழக்கையும் இரக்கமுள்ள கடவுளின் கைகளில் ஒப்படைத்தார். அந்த ஆழமான சோதனை நாட்களில் ஆபகுக்கையும் அனைத்து பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் பலப்படுத்திய விசுவாசம் இன்று கடவுளின் மக்களை தாங்கும் அதே விசுவாசமாகும். இருண்ட நேரங்களில், மிகவும் தடை செய்யும் சூழ்நிலைகளில் கிறிஸ்தவ விசுவாசி தனது ஆன்மாவை அனைத்து ஒளி மற்றும் சக்தியின் மூலத்தில் நிலைநிறுத்தலாம். நாளுக்கு நாள் கடவுள் மீதான விசுவாசத்தின் மூலம் அவரது நம்பிக்கையும் தைரியமும் புதுப்பிக்கப்படலாம். நீதிமான் தனது விசுவாசத்தினாலே வாழ்வான். தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் சாட்சியமளித்த விசுவாசத்தை நாம் போற்றி வளர்க்க வேண்டும். கடவுளின் வாக்குறுதிகளை பற்றி கொண்டு அவர் நியமிக்கப்பட்ட நேரத்திலும் வழியிலும் விடுதலைக்காக காத்திருக்க விசுவாசம். தீர்க்க தரிசனத்தின் உறுதியான வார்த்தை ராஜாக்களின் ராஜாவாகவும் பிரபுக்களின் கர்த்தராகவும் நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகையில் அதன் இறுதி நிறைவேற்றத்தை சந்திக்கும். இணையற்ற விசுவாச துரோகத்தின் காலத்தில் யூதாவை ஊக்குவிக்க முயன்ற தீர்க்கதரிசியுடன் கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எங்கும் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்கட்டும் என்று நம்பிக்கையுடன் அறிவிப்போம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது பேசும், பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, ஏனென்றால் அது நிச்சயமாக வரும் என்று மகிழ்ச்சியூட்டும் செய்தியை எப்பொழுதும் நினைவில் கொள்வோம்.